சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் எப்பயும் போல தன்னுடைய கடைக்கு வராரு. அந்த சமயம் மனோஜை பார்க்கறதுக்காக ரோகிணி வராங்க. ரோகிணி வந்த உடனே, என்ன மனோஜ், உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான். எதுக்கு இப்போ என்ன தேடி வந்திருக்க, ஏன் கடைக்கு எதுக்கு வந்த அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ரோகிணி, என்ன மனோஜ், இது உன்னுடைய கடை தான், யார் இல்லைன்னு சொன்னது? நீ இந்த கடைக்கு ஓனர் ஆனதுக்கு காரணம் நான் தான், அதையும் இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது. இப்போ உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ இந்த நிலமையில நிற்கிற. என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? உங்கள் அப்பா, முத்து, மீனான்னு எல்லாரும் உன்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு புரிஞ்சுக்காம இப்படி என்கிட்ட கோவப்படுற? உனக்காக தான் நான் வந்திருக்கேன். உன்னை தேடி வந்திருக்கேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. நீ இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறதுக்காக வரல, உனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். எப்பயுமே உன்னுடைய பிஸ்னஸில் உதவி செஞ்சுருக்கேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் வந்ததுக்கப்புறமா தான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன். நீ தான் என்னை புரிஞ்சுக்கல. இப்போவும் உங்கள் வீட்டு பத்திரத்தை எப்படி திருப்புறதுன்னு யோசிக்கிறல்ல. முத்துவும் மீனாவும் இந்த பொறுப்பை எடுத்து செய்வாங்கன்னு உங்கள் வீட்டில் எல்லாரும் நம்புகிறாங்கல்ல. ஆனால் இந்த வீட்டு பத்திரத்தை நீயே திருப்பி வாங்கினா மறுபடியும் உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே மதிப்பு மரியாதை வருமே. வீட்டில் எல்லாரும் உன்னை பாராட்டி பேசுவாங்க. மனோஜுக்காக விஜயா வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தாலும் மறுபடியும் இந்த வீட்டு பத்திரம் மனோஜால தான் கிடச்சிருக்குன்னு அவங்க இப்போ ரொம்ப கோபமாக இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை புரிஞ்சுப்பாங்கல்ல. இப்படிலாம் நடக்கணும்னா நீ என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ், என்ன இந்த ரோகிணி, வீட்டில் என்னதான் பிரச்சனை நடந்தாலும் எல்லா உண்மையும் இந்த ரோகிணிக்கு தெரியுது. எப்படி ரோகிணிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? ரோகிணி என்னை தேடி உதவி செய்கிறேன்னு வேற சொல்கிறா. ஒன்றுமே புரியல. ஆனாலும் இந்த ரோகிணியை நம்பவே கூடாது. நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரதுக்காகவே ரோகிணி இப்படிலாம் பேச நிறைய வாய்ப்பு இருக்குது. ரோகிணி பேச்சை கேட்டு மறுபடியும் ரோகிணி எனக்கு உண்மையாகவே உதவி செய்வாங்கன்னு ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் ரோகிணியை நம்பினேன்னா அப்புறம் என் அம்மா, வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. ஏற்கனவே அப்பா என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு. இதுக்கு மேலே ரோகிணி பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நம்பினேன்னா அப்புறம் என் அப்பாவோட வீட்டில் நான் இருக்கவே முடியாது. என் அப்பா என் மேலே உள்ள கோவத்தில் அப்புறம் நான் ரோகிணி பேச்சை கேட்குறேன்னு என்ன முடிவெடுப்பாருன்னே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறாரு. ரோகிணி வேண்டாம், நீ இது வரைக்கும் செஞ்ச உதவியே எனக்கு போதும். நீ என்னை ஏமாத்திருக்க, பொய் சொல்லியிருக்க. உன்னால தான் வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதையே கிடைக்கல. இப்போ நீ எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிற. உன்னை எப்படி நம்ப முடியும்? நீ எனக்காக எந்த உதவியும் செய்ய வேண்டாம். அப்படியே உதவி செஞ்சாலும் நான் தான் உதவி செஞ்சேன்னு சொல்லி காட்டுவேன். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. என்னால் முடியும்னா வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குவேன். முடியலனா முத்துவும் மீனாவும் இந்த வேலையை பார்த்துப்பாங்க. நீ எதுக்கு இந்த பிரச்சனையில் தலையிடுற? நீ எதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு தேடி வந்திருக்க? நீ அப்படி தேடி உதவி செய்கிறேன்னு சொன்னால் நான் மனசு மாறிடுவேன். உன்னை புரிஞ்சுப்பேன், உன்னை ஏற்றுப்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது. நீ என் மனசை மாற்றணுன்றதுக்காக தான் இப்படி பேசுகிறேன்னு தெரியும். என் வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு தெரியும். அதனால் நீ இப்படி பேசினா நான் மனசு மாற போகிறதும் இல்லை, உன்னை நம்ப போகிறதும் கிடையாது. அப்படி உன்னை நான் நம்பினா என் அம்மா கண்டிப்பாக என் மேலே கோவப்படுவாங்க. அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா? உன்னை நம்ப நான் தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜ், நான் பேசுனதெல்லாம் நீ நினச்சி பார்ப்ப. கண்டிப்பாக ஒரு நாள் என்னை தேடி வருவ. உதவி செய்கிறேன்னு ரோகிணியே நம்மளை தேடி வந்தாலேன்னு என்னை பற்றி நீ புரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்லாமல் நீ தானே மாதம் எனக்கு பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கிறிஷுக்கும் வீடெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ இப்போ வரைக்கும் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கல்ல. சீக்கிரமாக என்னை தேடி வரதான் போகிற. நான் செய்கிற உதவியை நீ ஏற்றுக்க தான் போகிற. அப்போவாது என்னை பற்றி புரிஞ்சுப்பல. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு உதவி செய்யணும்னு தான் வந்தேன். நீ இப்போயும் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உன்னை நான் என்றைக்குமே புரிஞ்சுக்க மாட்டேன். என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்கிற மாதிரி பேச வந்திருக்கிறியா? இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா எனக்கும் பிரச்சனை வரும், உனக்கும் பிரச்சனை வரும். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உங்ககிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். மனோஜ் இப்படி பேசும்போது ரோகிணி ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்க. பரவாயில்ல மனோஜ், என்னை நீ நம்பவே வேண்டாம். இருந்தாலும் வீட்டு பத்திரத்தை மீனாவும் முத்துவும் திரும்பி வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா முத்துவால் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவே முடியாது. அப்புறம் எப்படி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால தான் மீனாவும் முத்துவும் இப்படியெல்லாம் பேசி நல்ல பேர் வாங்குறதுக்காக உனக்கு உதவி செய்கிறதா பேசியிருக்காங்க. அவங்களால என்றைக்குமே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவே முடியாது மனோஜ்.
நீ தானே இந்த பிரச்சனைக்கு காரணம், அப்போ நீ தானே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும் அப்படின்னு ரோகிணி பேசும்போது மனோஜ் அமைதியாக இருக்காரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி நீ வரதான் போகிற, அப்போ என்னுடைய அருமை பெருமை என்னன்னு மனோஜ் உனக்கு புரிய வரும். உனக்கு நல்லது செய்யணும் தான் வந்தேன், இப்போவும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறல்ல, சீக்கிரமாகவே என்னை பற்றி நீ புரிஞ்சுக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மனோஜ் வந்து இந்த ரோகிணிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே என்கிட்ட வந்து பேசணும், என்னுடைய மனசை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் உடனே ரோகிணி பக்கம் வந்துடுவேன்னு ரோகிணி வந்து யோசனை பண்ணி தான் தேடி வந்திருக்காங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ரோகிணி என்கிட்ட வந்து பேசுனதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். இந்த ரோகிணிக்கு வேறு வேலையே இல்லை, ரோகிணியை நான் என்றைக்கும் நம்ப மாட்டேன். ரோகிணியால் தான் எனக்கு நடக்க இருந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரோகிணியால் அந்த கல்யாணமும் நடக்காதுன்னு எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் ரோகிணி என்கிட்ட வந்து பேசுறதுக்கு காரணம், ரோகிணி என் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக தானே. ரோகிணி பேச்சை நான் கேட்கணும், ரோகிணியை நம்பணும்னு ரோகிணி வேணால் யோசிக்கலாம் நினைக்கலாம், ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் மனோஜ் இப்படிலாம் யோசிக்கிறாரு. மனோஜ் வந்து வீட்டு பத்திரத்தை முத்து மீனா கண்டிப்பாக வந்து திருப்பி வாங்கிடுவாங்களா? அவங்களால இவ்வளோ பணம் வந்து ஏற்பாடு பண்ண முடியுமா? அம்மா வந்து முத்துவால் இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து முத்து தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க போகிறான்னு நம்பிக்கையாக பேசுகிறாரு. எனக்கு என்ன செய்யன்னு தெரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்க மனோஜ் கடையில் இருக்க வேலையை சரியாக செய்யாமல் இப்படிலாம் யோசிக்கிறாரு. அந்த சமயம் மனோஜோட ஃப்ரெண்டு வந்து, என்னப்பா மனோஜ், சந்தோஷ் சார் எத்தனை முறை ஃபோன் பண்ணாரு, நீ எடுத்து பேசவும் மாட்டிக்கிற, இப்போ என்னதான் செய்ய போகிற அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் என் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, என்ன செய்யன்னு நானே இருக்கும்போது இப்போ சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணால் நான் பேசி ஆகணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். என்ன மனோஜ் இப்படி பேசுகிற? சந்தோஷ் சார் செஞ்ச உதவியால் தான் உனக்கு டீலர்ஷிப் கிடச்சிது. டீலர்ஷிப் கிடச்சதால உனக்கு இப்போ எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் கிடச்சிருக்கு, நிறைய பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்குது, உனக்கு நல்ல வருமானம் வருது. ஆனால் நீ தான் எங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ சந்தோஷ் சார்கிட்டயே பேசணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறியா? உனக்கு எப்போ தான் பிரச்சனை வரல, அந்த ரோகிணியால் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டுமா, நீ தானப்பா தேவையில்லாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்து இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட. அதான் வீட்டில் உள்ள எல்லாரும் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அது என்ன ரோகிணி வேற வந்து பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு மனோஜோட ஃப்ரெண்டு. அதை ஏன் கேட்குறீங்க? ரோகிணி வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பேசுகிறதுக்காக வந்தாங்க. நான் இடம் கொடுக்கவே இல்லையே. ரோகிணி என்கிட்ட பேசவே வேண்டாம், நீங்கள் செய்கிற உதவியை எனக்கு வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ ரோகிணி என் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்காக இப்படிலாம் பேசுகிறாங்க. நான் வந்து ரோகிணிகிட்ட பேச விரும்பவே இல்லை, உங்கள் உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு மனோஜ் இவ்வளோ கடன் வாங்கின அப்படின்னு சொல்லும்போது, அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய வருமானம் வருது, இன்னொரு கடை ஆரம்பிக்கணும்னு வேற நினச்சேன். அதனால தான் என் அம்மா பேச்சை கேட்காம வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் ரோகிணியால் சரியாக என்னுடைய பிஸ்னஸை கவனிக்க முடியல, அதான் நிறைய கடன் வாங்கிட்டேன். இப்போ வீட்டு பத்திரத்தை நான் திருப்பணும்னு வேற நினைக்கிறேன். ஆனால் என்னால் இதெல்லாம் செய்யவே முடியாது. இதில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு வேற சொல்கிறீங்க. என்ன செய்யனே தெரியல. வர வர இந்த பிஸ்னஸை செய்ய முடியல. ஆனால் என்ன செய்ய, எனக்குன்னு பெரிய கடை இருக்குது, பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிறேன்றதுனால தான் வீட்டிலையே நான் இருக்க முடியும். ஏன்னா என் அம்மா என்னை எப்பயுமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. என் பையன் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் என்னை விட்டு கொடுக்காம பெருமையாக பேசுவாங்க. ஆனால் என் நிலைமையை பாரு, என்ன செய்யன்னு தெரியாமல் தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாதப்பா மனோஜ், முத்து மீனா சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்க. உனக்கு அவங்க பெரிய உதவி செய்வாங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவாங்க. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்லை, வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் என் அப்பா என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டார். இப்படி நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கும்போது என்னால் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும்? என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு வர வேண்டிய பணம் சொத்து எல்லாமே இனி முத்துவுக்கும் ரவிக்கும் மட்டும்தான் கிடைக்கும்னு என் அப்பா இப்படி பேசுவாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே மனோஜ் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்லையே, உங்கள் அப்பா நீ செஞ்ச பிரச்சனையால் இப்படியெல்லாம் வேற யோசிச்சு நல்ல முடிவாக எடுத்திருக்காரான்னு கேட்கும்போது, என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம், முத்து சாதாரண கார் டிரைவர் தானே, நீ என்னைக்காவது உன்னுடைய தம்பி முத்துவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்துருக்கிறியா? இல்லை, முத்து உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அப்போவாவது முத்துவை புரிஞ்சுக்கிட்டு முத்துக்கிட்ட சந்தோஷமாக பேசியிருக்கிறியா மனோஜ்? இல்லையே, அதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. பரவாயில்ல, நீயும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் செஞ்சது பெரிய தப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு தானே இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க. அதான் உங்கள் அப்பா யோசிச்சு இப்படியெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லும்போது, ஆமாம், என் அப்பா என் அம்மா கிட்ட இப்போ வரைக்கும் பேசுறதில்ல, என்னை கண்டுக்கிறதும் இல்லை.
நான் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டேன்னு வேற நினைக்கிறாரு. உன்னுடைய வேலையிலயும் நேர்மையாவும் உண்மையாவும் இல்லை, அதே மாதிரி எங்களையும் ஏமாத்திட்ட, இனி உன்னை நம்பவே மாட்டேன்னு என் அப்பா பேசும்போது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதில் அந்த ரோகிணி வேற வேணும்னே வந்து என்னுடைய மனசை மாத்துறதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். கவலைப்படாதப்பா, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு ஆறுதலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மனோஜ் யோசிக்கிறாரு, ரோகிணி உண்மையை தான் சொல்கிறாங்களா? ரோகிணி எப்படி வீட்டு பத்திரத்தை திருப்புறதுக்கு இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? அங்கே கோர்ட்டுக்கு வந்த ரோகிணி, என் பையனை கூட கவனிக்க முடியல, என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறது, மனோஜுக்காக நிறைய கடன் வாங்கி கொடுத்துருக்கேன்னு அழுது பேசினாங்கல்ல. ஆனால் இப்போ ரோகிணி வந்து உதவி செய்கிறேன், உனக்கு வந்து நான் வந்து வீட்டு பத்திரத்தை வாங்குறதுக்காக நிறைய பணம் கொடுக்குறேன், உதவி செய்கிறேன்னு பேசுகிறாங்களே, அப்புறம் ரோகிணியை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் ரொம்பவே யோசிக்கிறாரு. மனோஜுக்கு பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்குது. ஆனால் மனோஜ் பெரிய ஆர்டர் கிடைச்ச உடனே அவங்க தர பணத்தெல்லாம் வாங்கிட்டு தேவையில்லாமல் செலவு செய்கிறாரு. ஏன்னா வீட்டு பத்திரத்தை முத்துவும் மீனாவும் திருப்புறதா சொல்லிட்டாங்க. இனி எதுக்காக இந்த பணத்தை வீட்டு பத்திரத்தை திருப்புறதுக்காக கொடுக்கணும்? எதுக்கு உதவி செய்யணும்? வீட்டில் எல்லாரும் என்னை எவ்வளோ ஏளனமாக பேசுனாங்க, அதனால் நான் மறுபடியும் இன்னொரு கடை ஆரம்பிக்க போகிறேன். இப்படி நான் பெரிய கடை ஆரம்பித்தேன்னா இந்த ரோகிணியும் என்னால் தான் நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு பெரிய ஆர்டர் கிடைக்கும்போது அந்த ஆர்டருக்காக அந்த பணத்தை வந்து செலவு செய்யாமல் தேவையில்லாமல் செலவு செய்கிறாரு மனோஜ். புது கடை ஆரம்பிக்கணும், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யார் பேச்சையும் கேட்காம அவரே யோசித்து இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இங்கே தன்னுடைய கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரியாக சம்பள பணம் கொடுக்காம மனோஜ் இப்படிலாம் செய்கிறாரு. அதனால் பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்தவங்க மனோஜ் சரியாக பொருளெல்லாம் அனுப்ப மாட்டேங்கிறாருன்னு எல்லாரும் மனோஜ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன மனோஜ், உங்களை நம்பி நாங்கள் பெரிய ஆர்டர்லாம் கொடுத்தோம், உங்களை நம்பி நாங்கள் முன்பணமும் கொடுத்தோம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பணத்தையும் வாங்கிட்டு சரியாக பொருளையும் அனுப்பாமல் எங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை நம்பி தானே நாங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கோம். முன்னாடியே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆர்டரை கொடுக்காம இருந்திருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. உங்களை தேடி வந்து பேச வேண்டிய நிலைமையும் வந்திருக்காது. மனோஜ், உங்கள் வேலையை நீங்கள் பொறுப்பாக செய்கிறதே இல்லை அப்படின்னு பெரிய ஆர்டர் கொடுத்த எல்லாரும் இங்கே மனோஜ் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போது உடனே மனோஜ் வந்து, இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் கேட்ட மாதிரியே பொருளை சரியாக அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே மனோஜ், உங்கள் கடையிலேயே அவ்வளோ பொருள் இல்லையே, ஆனால் நீங்கள் சரியாக வேலை பார்க்குறீங்களா இல்லையா? உங்களை நம்பி உங்ககிட்ட முன்னாடியே பேசி புரிய வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் சரியாக நாங்கள் சொன்ன நேரத்துக்கு பொருளெல்லாம் அனுப்பிடுவோன்னு பேசுனது மட்டும் இல்லை, இந்த பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பொருளை அனுப்பாமல் எங்களை ஏமாற்றணும்னு பார்க்குறீங்க. பரவாயில்ல மனோஜ், நீங்கள் பொருளை அனுப்ப வேண்டாம். நாங்கள் கொடுத்த பணத்தை எப்போ திருப்பி தருவீங்க? அந்த பணத்தை கொடுங்க. இந்த ஆர்டரை நீங்கள் செய்ய வேண்டாம், நாங்கள் இந்த ஆர்டரை வேற யாருக்காவது கொடுக்குறோம் மனோஜ் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசும்போது மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. வாங்கின முன் பணத்தை தேவையில்லாமல் செலவு செஞ்சுட்டேன். இப்போ இவங்க எல்லாரும் தேடி வந்து பணத்தை கொடுங்க, நீங்கள் எங்களுக்கு பெரிய ஆர்டரை செஞ்சு கொடுக்கவே வேண்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்னை புரிஞ்சுக்காம இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க. என்கிட்ட பணம் இருந்திருந்தா இப்போவே சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன், அந்த பணத்தையும் அனுப்பியிருப்பேன், எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் நான் தான் சந்தோஷ் சார்கிட்ட ஃபோன் பண்ணி பொருளை பற்றி பேசவே இல்லையே, இப்போ என்கிட்ட பணமும் இல்லை, என்ன செய்கிறது? இவங்க பணத்தை வேற கேட்குறாங்களே அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அங்கே வந்த எல்லார்கிட்டேயும் எனக்கு கொஞ்ச நாள் வந்து யோசிக்க நீங்கள் வந்து நேரம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது உங்கள் பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு பேசுகிறாரு மனோஜ். மனோஜ் இப்படிலாம் யோசிக்கும் போது அங்கே வந்த எல்லாரும் மனோஜ் கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. எங்கள் பணம் எங்களுக்கு கிடைக்கணும், உங்களை நம்பி பெரிய பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கோம், இப்போ எங்களுக்கு தான் தேவையில்லாமல் உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போய் நிற்கிறோம் மனோஜ், இனி உங்களை நம்ப போகிறது கிடையாது, நீங்கள் எங்கள் பணத்தை நாளைக்கே தரணும், இல்லையா கண்டிப்பாக சந்தோஷ் சார்கிட்ட நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, என்ன இங்கே வந்த எல்லாரும் இப்படி பேசிட்டு கிளம்புறாங்க, சந்தோஷ் சாருக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது, அதனால தான் என்கிட்ட இப்போ பணமும் இல்லை, என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிற மனோஜ் வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே மீனா சமைச்சு வைக்கிறாங்க, எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் மனோஜ் மட்டும், என்னம்மா மீனா இப்படி சமைக்கிறாங்க, அம்மா மீனா சமைக்கிறதுலாம் சரியில்லை, இனி என்கிட்ட கேட்டு தான் மீனா சமைக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது, மனோஜ் என்ன பேசுகிற, ஏற்கனவே வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது உன்னால், இதில் வேற கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அமைதியாரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாதுமா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், மீனா இனி என் பேச்சை கேட்கணும், நான் சொல்கிறது தான் சமைச்சு கொடுக்கணும், எல்லாரும் அமைதியாக சாப்பிடலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாரை விடையும் நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன், அதனால் நான் சொல்கிற மாதிரி மீனா சமைச்சு கொடுக்கணுமா வேண்டாமான்னு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாரு மனோஜ்.
நீ நல்லா தான் வந்து சம்பாதிக்கிற, ஆனால் அந்த பணத்தை எங்ககிட்ட கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நல்லா சம்பாதிக்கிறதா இருந்தால் எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கியிருக்க போற? இல்லை அந்த கடன் வாங்கியிருந்தாலும் நீயே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கியிருக்கலாம். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை, அக்கறையும் இல்லை. இதில் மீனா சமைச்சு கொடுக்கறத பற்றி பேசுறியா? மீனா பூக்கடையில் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மீனாவுக்குன்னு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் மீனா உதவி செய்கிறாங்க, டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. மீனா ஒன்றை மாதிரி கிடையாது. இங்கே மீனா தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக பார்த்துக்கிட்டாலும் வீட்டுக்கு வந்த உடனே யாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறவங்க தான் மீனா. ஆனால் நீ மீனாவை புரிஞ்சுக்கிறதில்ல, முத்துவை புரிஞ்சுக்கிறதில்ல, இப்படி சாப்பாடுக்காக பிரச்சனை செய்றியே, இதெல்லாம் உனக்கு தேவையா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு, தேவையில்லாமல் பேசாத. பேசணுமேனு பேசினா எல்லாரும் கேட்டுட்டு பொறுமையாக இருக்க மாட்டாங்க, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. வர வர இந்த வீட்டில் எனக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? இந்த அப்பா வேற முத்துவுக்கும் ரவிக்கும் கிடைக்க வேண்டிய பணமும் சொத்தும் கிடைச்சிரும். ஆனால் மனோஜுக்கு தான் என்னால் எதுவுமே தர முடியாதுன்னு அப்பா எப்படிலாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்ப கோபமாக பேசும்போது, ஆமாம், நீ என்னுடைய 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போவ, நான் பொறுமையாக இருக்கணும், உன்கிட்ட அந்த பணத்தை பற்றி பேசக்கூடாது. இப்போ நீ நிறைய கடன் வாங்கி வச்சிருப்ப, அந்த பணத்தையும் நாங்கள் திருப்பி தரணும். ஆனால் உனக்காக நீ கேட்குற எல்லாத்தையும் விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும், நீ சொல்கிற எல்லா வேலையும் செய்யணும்னா அப்போ இந்த வீட்டில் உன்னால் இருக்கவே முடியாது. நீ புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை நீ தனியாக போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது பதில் பேசாமல் மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. ஏற்கனவே நமக்கு பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்தவங்க கடையில் வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. வீட்டில் வந்து நிம்மதியாக சாப்பிடலான்னா முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு என் அப்பா என்னை பேசவே விட மாட்டேங்கிறாரு. முத்துவும் மீனாவும் எப்போ வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன். எப்பயுமே முத்துவை தான் அப்பா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார். இப்போ மட்டும் என்ன, வீட்டில் எப்பயுமே அப்படி தான் நடக்குது அப்படின்னு மனோஜ் சரியாக சாப்பிடாம ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அண்ணாமலை அங்கிள் பேசுனது எல்லாமே சரிதான். மீனா தனியாகவே எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் மனோஜ் மீனாவை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை செய்யணும், ஏதாவது சொல்லணுமேனு சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலை அங்கிள் மனோஜுக்கு இப்போ சரியான பதில் கொடுத்துருக்காரு. எனக்கு இப்போ தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த மனோஜ் வேற என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் மனோஜால் வீட்டில் பிரச்சனை வருதுன்னு என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என் மேலே இன்னும் ரொம்ப கோவமாக இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பேசாதீங்கம்மா, வர வர நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் மனோஜ் இப்படி பேசுகிறான், இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, இன்னும் என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு. இதில் நான் என்னதான் செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அடுத்த நாள் இங்கே விஜயா வந்து பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே பார்வதி வந்து, என்ன விஜயா, நீ ஃபோனில் பேசுனதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே பதட்டமாக இருந்தேன். நீ நல்ல வேலை என்னை பார்க்க வந்திருக்க. இந்த மனோஜ் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அக்கறையே இல்லாமல் இருந்திருக்கான். நீயும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அந்த சிந்தாமணி பேச்சை கேட்டு ஃபினான்சர்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கிறியே விஜயா, இந்த உண்மையை என்கிட்ட கூட சொல்லாமல் இருந்திருக்க பார்த்தியா? அப்போ உனக்கு என்னை விட அந்த சிந்தாமணி தான் முக்கியம். சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படிலாம் செஞ்சுருக்கிறியே, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக இப்படி செய்யாதன்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்போவே இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லு விஜயான்னு உங்ககிட்ட பேசியிருப்பேன். நீ தான் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு சிந்தாமணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுன. இந்த சிந்தாமணி வேணும்னே உன்னை ஏமாத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பார்வதி, உன் பேச்சை கேட்காம இருந்தேன், அதான் இப்படி நல்லாவே அனுபவிக்கிறேன். இப்போ பாரு, அந்த சிந்தாமணி வந்து நிறைய நான் கடன் வாங்கியிருக்கிறதா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. ஆனால் மனோஜுக்காக நான் அவ்வளோ பணம் வாங்கவே இல்லை. ஃபினான்சியரும் சிந்தாமணியும் திட்டம் போட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க தெரியுமா? சிந்தாமணிக்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என் மேலே சிந்தாமணி ரொம்ப கோவமாக இருக்காங்க. நான் என்ன செஞ்சேன்? மீனா தான் தனக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக சிந்தாமணிக்கிட்ட என்னென்னவோ பேசி பிரச்சனை செஞ்சுருப்பா. அதனால் சிந்தாமணியும் என் மருமக மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இப்போ தான் மீனா முத்துவை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மீனாவும் முத்துவும் தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மனோஜ் என் பேச்சை கேட்குறதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போயாவது மீனா முத்துவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டு பத்திரம் கிடைக்கிற வரைக்கும் தான் மீனா முத்துவை பற்றி பெருமையாக பேசுவேன். என்னுடைய வீட்டு பத்திரம் கிடைச்சா அப்புறம் மீனாவை பற்றி எதுக்கு பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன் விஜயா, நீ திருந்திட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ திருந்தவே மாட்டேன்னு தெளிவாக புரிய வச்சுட்ட. அதான் சிந்தாமணியை நம்பி ஏமாந்து போய் நிற்கிற. உன்னுடைய வீட்டில் இருக்கிற யாரையும் நம்ப மாட்டேன், ஆனால் சிந்தாமணி தான் முக்கியம்னு யோசிச்சதுக்கு தான் சிந்தாமணி உன்னை வசமாக ஏமாத்திருக்காங்க. இப்போவும் நீ திருந்தலைனா என்னைக்கும் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி.
அந்த சமயம் இங்கே மனோஜுக்கு ஃபோன் வருது. சந்தோஷ் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு. மனோஜ், உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு நிறைய பணம் தரணும், அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ என்னுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அந்த பணத்தை என்னால் திருப்பி தர முடியல சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் நீங்கள் உண்மையை என்கிட்ட சொல்லணும் மனோஜ். நீங்கள் நிறைய பொய் சொல்கிறீங்க. உங்களை பார்க்குறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் என்ன பார்க்குறதுக்காக வரேன்னு சொல்கிறீங்க? இந்த பிரச்சனையெல்லாம் நானே சமாளிச்சிருவேன். நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். எனக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் மனோஜ். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷ் சார். இதை கேட்ட உடனே மனோஜ் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. சந்தோஷ் சார் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாரு ஒன்றுமே புரியலையே. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு சந்தோஷ் சார் இப்போ என்னை பார்க்க வரேன்னு வேற சொல்கிறாரு அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்பவே யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த மனோஜ் சரியாக சாப்பிடாம ரொம்ப யோசிக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. என்னப்பா மனோஜ், என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? அதான் வீட்டு பத்திரத்தை மீனாவும் முத்துவும் திருப்பி வாங்கிடுவோன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ எதுக்காக ரொம்பவே யோசிக்கிற? வர வர சரியாக சாப்பிட்றதும் இல்லை, யார்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை, என்னாச்சு மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா என் வாழ்க்கையில் தான் ரோகிணியால் நிறைய பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தேன். இப்போ என் பிஸ்னஸையும் சரியாக நடத்தவே முடியாத ஒரு நிலமையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு மனோஜ். என்னாச்சு மனோஜ்னு கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிதுன்னு உங்ககிட்ட நான் பேசினேன்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும், வீட்டு பத்திரத்தை நானே திருப்பி வாங்கிடுவேன் வேற பேசுனியே, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா நீங்கள் வேற ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க? இனி அந்த ஆர்டர் எனக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த பணத்தையும் தேவையில்லாமல் செலவு செஞ்சிட்டேமா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன மனோஜ் இப்படி பேசுகிறேன்னு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க விஜயா. நான் உண்மைதாம்மா சொல்கிறேன். மறுபடியும் புதுசாக கடையெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அதனால் வாங்கின பணத்தை தேவையில்லாமல் செலவு செஞ்சுட்டேன். இப்போ அந்த பெரிய ஆர்டரை என்னால் முடிக்கவே முடியாது. அவங்க எல்லாரும் என் கடைக்கு வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. நாளைக்கு எங்களுடைய பணத்தை நீங்கள் திருப்பி தரணும்னு வேற சொல்லியிருக்காங்க. நானே பெரிய பிரச்சனையில் இருக்கேன். இப்போ நீங்கள் வேற வந்து உனக்கு எப்படியாவது நீ வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு வேற சொல்கிறீங்க. என்னால் எப்படிம்மா இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது தேவையில்லாமல் செலவு செஞ்சியா? யாரை கேட்டு இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னுடைய பணம் தானம்மா, நான் தானம்மா பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி தான் மனோஜ், எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான் வருது. பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான். தேவையில்லாமல் செலவு செஞ்சுட்டு இப்படிலாம் பேசுறியா, அசிங்கமா இல்லையான்னு கேட்குறாங்க விஜயா. அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்கும்போது, வேற என்ன பேச முடியும் மனோஜ்? இதுக்கு மேலே நீ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன்னை சும்மா விடுவாரா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நானே ரொம்ப பதட்டமாக இருக்கேம்மா. சந்தோஷ் சார் வேற ஃபோன் பண்ணியிருக்காரு, என்னை பார்க்க வரேன்னு வேற சொல்லியிருக்காரு. என்னன்னே தெரியல. நாளைக்கு கடைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்துருட்டுமா, என்ன செய்யனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய பிஸ்னஸை உன்னால் சரியாக செய்ய முடியாது. உன்னை நம்பி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்து இப்போ நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். நீயே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குவேன்னு உன் மேலே நம்பிக்கை வச்சேன். ஆனால் மறுபடியும் என்னை ஏமாத்திட்டல. இப்போ உன்னுடைய பிஸ்னஸ்லேயும் நீயா செஞ்ச பிரச்சனையால் தானே இப்படி என்ன செய்யன்னு யோசிக்கிற? இதெல்லாம் உனக்கு தேவையா மனோஜ்? எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவை ஏளனமாக பேசுவ. முத்து சாதாரண கார் டிரைவர் தான் சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆனால் நீ செய்கிற இந்த வேலையால் இந்த பிஸ்னஸ் மறுபடியும் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறேன். நீ ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுக்கிட்டியே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. நாளைக்கு சந்தோஷ் சார் வந்த உடனே என்ன பேச போகிறாருன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது, சந்தோஷ் சார் வந்து பேசட்டும், அதுக்கப்புறமா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடு. உன்னை நம்பி நான் இப்படியெல்லாம் ஏமாந்து போய் நிற்பேன்னு நினைக்கவே இல்லை மனோஜ்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. இங்கே மனோஜ் வந்து சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் சரியாக சாப்பிடாம அடுத்த நாள் சந்தோஷ் சார் வந்த உடனே என்ன கேள்வி கேட்க போகிறாருன்னு தெரியல, எதுக்காக வராருன்னு வேற தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாரு மனோஜ். அங்கே அடுத்த நாள் மனோஜுக்கு சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணுறாரு. என்ன மனோஜ், இன்னும் நீங்கள் கடைக்கு வரல? ஆனால் நான் வந்துட்டேன் மனோஜ், சீக்கிரமாக கடைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து, சந்தோஷ் சார் நீங்கள் கடைக்கு வந்துட்டீங்களா? இல்லை, எனக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருக்குது, அதனால தான் கடைக்கு வர வேண்டாம்னு நினச்சேன்னு சொல்லும்போது, அப்போ நான் முத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், வீட்டுக்கே வரட்டுமான்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் கடைக்கு வரேன். நீங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க, எதுக்கு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க, நானே கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இங்கே சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணதால் ரொம்பவே பதட்டமாக அங்கே விஜயா கிட்ட சொல்லாமல் வீட்டில் யார்கிட்டையுமே பேசாமல் உடனே கடைக்கு கிளம்பி வராரு மனோஜ். அங்கே மனோஜ் வந்த உடனே
உங்கள் வேலையை எப்படி செய்கிறீங்க மனோஜ்னு கேள்வி கேட்ட உடனே மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. சார், என் வேலையை நான் சரியாக தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். எனக்கு உங்களை பற்றி இப்போ தான் மனோஜ் தெரிய வந்தது. ஏற்கனவே டீலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லியிருக்கீங்க. ஆனால் முத்து சொன்ன உண்மையால் தான் இந்த டீலர்ஷிப்பை உங்களை நம்பி கொடுத்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் கேட்குற கேள்விக்கு சரியாக உண்மையை பதில் பேச மாட்டேங்கிறீங்க. ஏதாவது பேசி சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன பேச வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்கிறாரு மனோஜ். நீங்கள் பெரிய பெரிய ஆர்டர் கிடச்ச உடனே அவங்கக்கிட்ட முன்பணம் வாங்கியிருக்கீங்க. அந்த பணத்தை திருப்பி தராமல் சரியாக பொருளையும் அனுப்பாமல் அவங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக திட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே? நீங்கள் செய்கிற வேலையை தானே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே, சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். என்ன மனோஜ், உங்களுக்கு யாரெல்லாம் பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். என்கிட்ட கேட்டு தான் இந்த பெரிய ஆர்டரை உங்களை நம்பி கொடுத்தாங்க. நான் மட்டும் அப்போவே இந்த ஆர்டரை மனோஜுக்கு தராதிங்கன்னு சொல்லியிருந்தா இந்த பெரிய ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்காது. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த பெரிய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னு உங்களுக்காக பேசினேன்ல, அதான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன். உங்களுக்காக இந்த பெரிய ஆர்டர் கிடைக்கணுன்றதுக்காக அவங்க எல்லார்கிட்டேயும் உங்களை பற்றி பேசினது நான் தான். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஆனால் என்னை தலகுனியை வச்சிட்டீங்க. இப்போ அந்த பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்த எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்களை நம்பி தானே மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கொடுத்தோம், மனோஜ் எங்ககிட்ட பணமும் வாங்கிட்டாரு, பொருளும் அனுப்பலை அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம்? இந்த உண்மை எனக்கு தெரியாதுன்னு உங்கள் விருப்பத்துக்கு இப்படிலாம் செய்கிறீங்களா? உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுத்தது நான் தான். அதனால தானே பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குது. நானும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா உங்கள் வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்கிறீங்க, உங்கள் வேலையை ரொம்ப நேர்மையாக செய்கிறீங்கன்னு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த பெரிய ஆர்டர் கிடைச்சா இன்னும் உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும்னு உங்களுக்காக உதவி செஞ்சேன். ஆனால் நீங்கள் நான் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுகிறதில்ல. என்னால் உங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு தெரியாமல் அவங்க எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு பொருள் அனுப்பாமல் ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட பேச நான் தானே வரணும். அதான் நானே வந்துட்டேன் அப்படின்னு இங்கே சந்தோஷ் சார் பேசுனதை கேட்டு என்ன பதில் பேசுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு மனோஜ். அப்போ சந்தோஷ் சார் சொன்னதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாரும் என்னை தேடி வந்து பெரிய ஆர்டர் கொடுத்தாங்களா? சந்தோஷ் சார் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரா? எனக்கு இந்த உண்மை தெரியாதே. தெரிஞ்சிருந்தா நான் தேவையில்லாமல் வாங்கின பணத்தை செலவு செஞ்சுருக்க மாட்டேன். யோசிக்காமல் வாங்கின பணத்தை பற்றி யோசிக்காமல் தேவையில்லாமல் செலவு செஞ்சுட்டேன். இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷ் சார் என்னை தேடி வந்து கேள்வி கேட்குறாரு. சந்தோஷ் சார் என் மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்க எல்லார்கிட்டேயும் பேசி பெரிய ஆர்டர்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் தான் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு எங்கள் வீட்லேயும் தலகுனிஞ்சு நின்றுருக்கேன். இப்போ சந்தோஷ் சார் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் தலகுனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு மனோஜ் உடனே அழுதுகிட்டே சந்தோஷ் சார் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. சந்தோஷ் சார், நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்காக இந்த பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்காக இவங்க எல்லார்கிட்டையும் பேசியிருக்கீங்க. நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசாமல் இருந்தேன். ஆனால் இப்போ இவங்க கேட்குற பணத்தை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ், நீங்கள் தான் அவங்களுக்கு பொருளை அனுப்பவே இல்லையே, அப்போ அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி தரணும்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், அந்த பணம் என்கிட்ட இல்லை, நான் தேவையில்லாமல் செலவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இதெல்லாம்? நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க, இப்படி உங்களை நம்பி கொடுக்குற பணத்தை தேவையில்லாமல் செலவு செஞ்சுட்டு இப்படி வந்து பேசுகிறீங்க, அசிங்கமாக இல்லையா மனோஜ் அப்படின்னு சந்தோஷ் சார் கேள்வி கேட்கும்போது இங்கே மனோஜால் பதில் பேச முடியல. என்ன மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? இந்த உண்மை அண்ணாமலை, முத்துன்னு எல்லாருக்கும் தெரியுமா? உங்கள் அப்பா தன்னுடைய வேலையை எவ்வளோ நேர்மையாக செஞ்சார். ஆனால் அதே மாதிரி முத்துவும் பொய் சொல்லாமல் அவர் வேலையை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறாரு. ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருக்காங்க முத்துவும் மீனாவும். ஆனால் நீங்கள் என்ன மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க? உங்களை நம்பி டீலர்ஷிப் கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னால் தான் இந்த பெரிய ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிது. இந்த உண்மை உங்களுக்கு இப்போ தானே தெரியும். இப்போவும் பணத்தை திருப்பி தராமல் இருக்கிறதுனால நீங்கள் என்னை ரொம்பவே ஏமாற்றிட்டீங்க. உங்களை நம்பி எல்லாரும் முன்னாடி நானும் தலகுனிஞ்சு நிற்கிறேன். அதனால் இனி இந்த டீலர்ஷிப்பை உங்களுக்கு தரவே முடியாது. உங்கள் திறமையை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த டீலர்ஷிப்பை கொடுத்தேன். ஆனால் இப்போ நீங்கள் செஞ்ச இந்த வேலையால் இனி இந்த டீலர்ஷிப்பை உங்களுக்கு தரவே கூடாதுன்னு நானும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், இனி இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலை செய்யவே மாட்டேன். என் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பேன், நேர்மையாக உண்மையாக என் வேலையை செய்வேன். இப்படி தேவையில்லாமல் செலவு செய்யவே மாட்டேன் சார். ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை, நிறைய கடன் வாங்கியிருக்கேன்.
என் அப்பாவும் என்கிட்ட பேசுறதில்ல. அதனால் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க சார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எனக்கு இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் வாங்கி தரணும் சார் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி மனோஜ் ஆர்டரை வாங்கி தர முடியும்? உங்களுக்கு கொடுத்த இந்த வேலையவே சரியாக செய்ய தெரியல. இதில் செய்ய முடியல. இதில் நீங்கள் என்கிட்ட உதவி கேட்குறீங்களா? உங்களை நம்பி இனி எந்த ஆர்டரையும் யாரும் தரப்போகிறதில்ல அப்படின்னு இங்கே சொன்னது மட்டும் இல்லாமல், போதும் மனோஜ், நீங்கள் ஏமாத்தாதீங்க. இப்படி நீங்கள் பேசுகிறதுனால நான் மனசு மாறிடுவேன், உங்களை மன்னிச்சிருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இனி இந்த டீலர்ஷிப் உங்களுக்கு தரப்போகிறதும் கிடையாது. இனி நீங்கள் இவங்களுடைய பணத்தெல்லாம் தரணும்ல, பணத்தை தராமல் ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இனி இந்த கடைக்கு நீங்கள் ஓனராக இருந்தால் எனக்கு தான் பிரச்சனை வரும். இந்த கடையை நான் பார்த்துக்கிறேன். இந்த கடையில் இனி ஓனராக நீங்கள் இருந்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம். என்னைக்கு இவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரீங்களோ அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுங்க. இந்த கடையை உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் இந்த கடையை தருவேன்னு மட்டும் பேசவே மாட்டேன் அப்படின்னு சந்தோஷ் சார் சொன்னதை கேட்டு இங்கே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. நான் யோசிக்காமல் செஞ்ச இந்த வேலையால் இப்படி நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். வீட்லேயும் யார்கிட்டேயும் பதில் பேச முடியல. என் வேலையவும் பொறுப்பாக பார்த்துக்காம இப்போ இந்த நிலைமையில் இருக்கேனே. எப்பயுமே மீனாவுக்கும் முத்துவுக்கும் நல்ல பேர் கிடைக்குதுன்னு நான் பொறாமப்பட்டிருக்கேன். ஆனால் என்னால் தான் எனக்கு பிரச்சனை வருதுன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். கிடைச்ச பணத்தை தேவையில்லாமல் செலவு செஞ்சேன். அதனால் இப்போ இருந்த கடையும் இல்லாமல் இப்போ நான் என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த நிலைமையில் இருக்கேனே அப்படின்னு கடையிலேருந்து வந்த உடனே தன்னுடைய கடையை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ். இந்த கடைக்கு நான் ஓனராக இருந்தேன். இப்போ இந்த கடையும் எனக்கு இல்லைன்னு சந்தோஷ் சார் சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் நான் நிறைய பணம் கொடுக்கணுமே. அந்த பணத்தை திருப்பி தராமல் இந்த கடை பக்கமே என்னால் வர முடியாது. சந்தோஷ் சார் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. அதனால தான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. இப்போ என்ன செய்யன்னு தெரியலன்னு அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ். வீட்டுக்கு வந்த மனோஜ் ரொம்பவே பதட்டமாக விஜயாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, இனி அந்த கடைக்கு நான் ஓனரே இல்லைம்மா அப்படின்னு நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக பேசி அழ ஆரம்பிக்கும் போது இங்கே விஜயா, என்ன மனோஜ் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க? எவ்வளவோ பேசி புரிய வைக்க நினச்சேன். என் பேச்சை நீ கேட்காததுனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க விஜயா. முத்து, மீனா, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிய வருது. மனோஜ் திருந்த போகிறதே இல்லை. விஜயா, மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணல. என் பையன் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு சொன்னல விஜயா, அதான் இப்போ எந்த வேலையும் இல்லாமல் செஞ்ச பிரச்சனையால் வீட்டுக்கு வந்த மனோஜ் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ கடையும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து நிற்கிற மனோஜுக்கு தானே சப்போர்ட் பண்ண. இந்த மனோஜை நம்பி நிறைய கடன் வாங்கியிருக்க வேற. வீட்டு பத்திரத்தை வேற ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்க. இப்போ மனோஜ் கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவான்னு பேசுனியே. இனி மனோஜால வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியுமான்னு கேட்குறாரு அண்ணாமலை. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, விஜயாத்த, மனோஜும் நீங்களும் மீனா முத்துவை புரிஞ்சுக்காம எப்பயுமே அவங்கள ரொம்ப ஏளனமாக பேசுவீங்க. முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கல்ல, அதான் மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்போ மனோஜுக்கு கடையும் இல்லை, மனோஜ் அந்த கடைக்கு ஓனரும் இல்லை. மனோஜுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இனியாவது மீனா முத்துவை புரிஞ்சுக்கோங்க. மீனாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை விஜயத்தை நீங்கள் மட்டும் இல்லை மனோஜும் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ஸ்ருதி. மனோஜ் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான், பெரிய பிஸ்னஸ் செய்கிறான் அப்படின்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் என் பையன் மனோஜை விட்டு கொடுக்காம ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசினேன். இப்போ மனோஜுக்கு அந்த கடையும் இல்லைன்னு மனோஜ் சொன்னதுக்கப்புறமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி மட்டும் இல்லை வீட்டில் எல்லாரும் மனோஜை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு மனோஜை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. மனோஜ் பேசுனதெல்லாம் கேட்டு விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காரு அண்ணாமலை. ரவி விஜயா கிட்ட பேசும்போது, இனி இந்த மனோஜை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம வீட்டு பத்திரத்தை முத்து தான் திரும்பி வாங்க போகிறான் அப்படின்னு முத்து மேலே உள்ள நம்பிக்கையில் இங்கே ரவி பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க விஜயா. வீட்டில் எல்லாரும் முத்துவை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிறதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறாங்க மீனா. மனோஜ் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.